வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமான சிறுதானியங்களில் கம்பு, ராகி இதில் தாங்க நாம் இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி கம்பு, ராகி ரெண்டுலேயும் தோசை செஞ்சுருக்கோம். டெய்லி நாம் அரிசி மாவுலேயே தோசை செஞ்சு போர் அடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம 2 வகையில் தோசை செஞ்சுருக்கோம். சிறுதானியத்தில் ரொம்ப ஹெல்தியான தோசை இது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்காக நான் கம்பு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அளவு அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இருக்கட்டும், இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்ச கம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் கம்புக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு உளுந்து, ஊற வச்ச உளுந்தே ஒரு 1/4 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மொட்டு உளுந்து எடுத்திருக்கோம், 1/4 கப் எடுத்திருக்கோம். இதுவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பாருங்கள் ஒரு 10 அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் பொடிங்க, மிளகுத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணல. ஸோ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது ஊறணும், புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. மாவு எடுத்தோன்னே நம்ம தோசை சுட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா நைஸாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால நல்லா வாசனையாகவும் இருக்குது உங்களுக்கு மாவு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு கூட நம்ம எடுத்து வச்சு அரைச்சா புளிக்கணும். இது புளிக்க கூட வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் மாவுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அடியில் எண்ணெய் போட்டுட்டு நம்ம எப்பவும் தோசை செய்வோம்லங்க, அந்த மாதிரியே சுட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு எடுத்துட்டு நல்லா நைஸாகவே வரும் உங்களுக்கு இந்த தோசை. நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் தோசை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாகவே ஊற்றிக்கலாம். இப்போ தான் அரைச்சோம் நம்ம மாவு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ இதுக்கு உங்களுக்கு சைடிஸே அவசியம் இல்லைங்க. ஏன்னு கேட்டால் வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம், பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோசை பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. 1 தடவை 2 தடவை நீங்கள் திருப்பி போடணும். ஏன்னா கம்பு மாவு உங்களுக்கு வேகணும். ஸோ அதனால் 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க தோசை. இப்போ இது இருக்கட்டுங்க, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் இருக்கிற மாவில் எல்லாமே தோசை சுட்டு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தாங்க நம்ம தோசை ஊற்றுறோம், திருப்பி 2-3 தடவை போடுறோம், எடுத்துக்கிறோம். ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறது தான் டைமிங்க. 10 மினிட்ஸில் நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியான தோசை உங்களுக்கு. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூழெல்லாம் எடுத்தால் கூட சளி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக தோசை சுட்டு சூடாக சாப்பிட்டுக்கலாம் கம்பில். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், நான் சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கம்பு தோசை நம்மளை ரெடி பண்ணியாச்சு, சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதுக்காக அதே மாதிரி ஊற வச்ச உளுந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி மாவு ஆல்ரெடி மாவாகவே இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கலாங்க. ராகி மாவு எடுத்துருக்கோம், 1 கப் எடுத்துருக்கோம். நீங்கள் 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், உளுந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்க, அந்த உளுந்து மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூடி நான் மாவு எடுத்துருக்கோம். ராகி மாவு 1.5 கப் அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1/4 கப் உளுந்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நாம் இன்னும் உப்பு போடல. ஸோ தேவையான அளவு நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க, கலக்கிறோன்னே சுட்டுக்கலாம். ஊறணும், புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், அதே மாதிரி நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம். கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் தோசை ஊற்றிக்கலாம்.
பாருங்கள் நல்லா நைஸாகவே நீங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே இந்த தோசையும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அரைச்சி ஒன்று ஆட்டினோன்னே நம்ம வந்து இந்த மாதிரி தோசை சுட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நாம் மேலே ஆனியன் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ராகி தோசைக்கு மணமாக. கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆனியன் கொஞ்சம் வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஆனியனும் கீழே வராது. பாருங்கள் 2 தடவை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். உங்களுக்கு 2 தடவை திருப்பி போடணும், அப்போ தான் வேகும். பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிரும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு தோசை. ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவில் எல்லாமே தோசை சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப நைஸாகவே நீங்கள் நல்லா சுட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு தடவை 2 தடவை திருப்பி விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ராகி மாவு இருந்தால் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தாங்க எடுத்துக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை. உங்களுக்கு சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வந்திருக்கு தோசை. பாருங்கள் தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்பவே சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். தக்காளியும் நல்லாயிருக்கும். நீங்கள் எது எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு சிறுதானியத்தில் 2 தோசையுமே ரொம்ப சூப்பராகவே ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹெல்த்தியான தோசையாக நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி.